அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் வாழ்க்கை வரலாறு பற்றி நம்மிடம் எடுத்துரைப்பதற்காக நம் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 172வது அன்னை சாரதியின் ஜெயந்தியை முன்னிட்டு நானும் என் நண்பர்களும் சில செய்திகளை உங்களிடம் கூற வந்துள்ளோம். அது அறுவடை காலம். வயல்களில் முற்றிய நெற்கதிர்கள் பொன்னாடை போர்த்தியது போல் காட்சியளித்தது. அதனை அறுவடை செய்து போரடித்து நெற்கதிர்களை குவித்தார்கள். பெண்கள் நெற்கதிர்களை வேக வைத்து காய வைத்தனர். எங்கும் விழாக்கோலம் பூண்டது போன்ற சூழ்நிலை. அந்த மக்கள் தமது துன்பங்களை மறந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அந்த சூழ்நிலையில் 1853ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் நாளில் சியாமா சுந்தரி அழகான ஒரு பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். அந்த பெண் குழந்தைக்கு முதலில் தாகூர்மணி என்று பெயரிட்டனர். அதுவே பிற்காலத்தில் சாரதாமணியாக மாற்றப்பட்டது. ஜெயராம்படியிலிருந்து 4 மைல் தொலைவில் காமபுகூர் கிராமம் உள்ளது. அங்குதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிறந்தார். அவர் மனம், உடல், வாழ்க்கை அனைத்தையும் அன்னை பராசக்தியின் திருவடிகளில் முற்றிலுமாக சமர்ப்பித்த மகான். பக்தியில் தன்னையே மறந்து விடுவார். உண்மையை அறியாத உலகத்தார் அவரை பைத்தியம் என்று கூறும் அளவிற்கு அவரது இறை அன்பு தீவிரமாக இருந்தது. இளமையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கல்கத்தாவிற்கு அருகே உள்ள தட்சிணேஸ்வர காளி கோயிலில் வசித்து வந்தார். இரவும் பகலும் உலக அன்னையின் நினைவே அவரது மனதை நிரப்பியிருந்தது. இதனை கண்ட அவரது தாயாரும் சகோதரரும் அவரை காமர்புகூருக்கு அழைத்து வந்தனர். ஜெயராம்பாடியிலிருந்து 3 மைல் தொலைவில் சிகோர் என்று கிராமம் இருந்தது. அங்கு ஒரு நாள் தெருக்கூத்து ஒன்று நடைபெற்றது. அதை காண சாரதையின் வீட்டினரும் குழந்தை சாரதையும் அழைத்து வந்திருந்தனர். அப்பொழுது வயதான பெண்மணி ஒருத்தி சாரதையை மடி மீது வைத்துக்கொண்டு, ஆமாம் சாரதா, நீ பெரியவனான பின் யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்டாள். அதற்கு அந்த குழந்தை சாரதை தனது பிஞ்சு கைகளால் கூட்டத்தில் அமர்ந்திருந்த ராமகிருஷ்ணரை காட்டினாள். அதற்கு அங்கு கூடியிருந்த பெண்கள் கொல்லென சிரித்துவிட்டு, ஓஹோ, அந்த பைத்தியத்தையாய் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று கேலி செய்தனர். இது அப்படியே உண்மையாகும் என்று அப்பொழுது யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். சாரதை வளர்ந்தாள். சாரதையின் பெற்றோர் வசதியானவர்களாக இல்லாத போதிலும் திருப்தியுடன் வாழ்ந்து வந்தனர். சாரதை சுறுசுறுப்பானவள். வீட்டு வேலைகளிலும் சமையல் வேலைகளிலும் தனது தாய்க்கு உதவி செய்வாள். தனது தம்பி தங்கைகளை ஆமோதர் நதியில் குளிக்க அழைத்து சென்று வருவாள். ஒரு சமயம் கூட்டமாக வெட்டுக்கிளிகள் வயல்களை நாசம் செய்தனர். அங்கு சாரதை சென்று கீழே விழுந்து கடந்த தானியங்களை சேகரித்தாள். வயல்களில் வேலை செய்பவர்களுக்கு பொறி கொடுப்பாள். எந்த வேலை செய்வதிலும் அவளுக்கு சிரமமே கிடையாது. சாரதையின் உள்ளம் கருணை நிரம்பியதாக இருந்தது. ஏழைகளுக்கு எப்போதும் அவள் சேவை செய்ய தயாராக இருந்தாள். சாரதை விளையாட்டில் அதிக நேரம் கழிப்பதில்லை. தெய்வ திருவுருவங்களை மலர்களால் பூஜை செய்து வழிபடுவாள். காளியும் லட்சுமியும் அவளுக்கு பிரியமான தெய்வங்கள். காளி பயங்கரமானவள். லட்சுமி செல்வத்தையும் அழகையும் இருப்பிடமாக கொண்டிருப்பவள். சாரதை தியானத்தில் தன்னையே மறந்து விடுவாள். அப்படி ஒரு சமயம் அம்பிகையின் தியானத்தில் சாரதை ஆழ்ந்திருந்த போது வெளியிருந்து பார்ப்போரின் கண்களுக்கு சாரதை சிலையாகவே தோன்றினாள். சாரதை தனது சகோதரிகளுடன் பள்ளிக்கு சென்றாள். ஆனால் அதுவும் வங்கமொழியின் அரிச்சுவடியுடன் நின்றுவிட்டது. பெண்கள் அதிகம் படிப்பை ஏற்றுக்கொள்ளாதது அந்த காலம். 1859ஆம் ஆண்டில் அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. சாரதை நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். அந்த நகைகளோ கடன் வாங்கப்பட்டவை. ஸ்ரீராமகிருஷ்ணரின் தாயார் எப்படி நகைகளை வாங்க முடியும்? சாரதை ஆனால் அதை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இருந்தாள். அதை திருப்பி கொடுக்க வேண்டுமே என்று ஸ்ரீராமகிருஷ்ணரின் தாயார் கவலையுடன் அமர்ந்திருந்தார். அதை கண்டு ஸ்ரீராமகிருஷ்ணர், அம்மா, நீ கவலைப்படாதே, நான் எல்லாம் சரியாக்கி விடுவேன் என்று கூறி சாரதை தூங்கிய பின் அவளிடமிருந்து நகைகளை எடுத்து கொடுத்து விட்டார். 5 வயதான சாரதை தனது வீடு திரும்பினாள். வயது வந்த பிறகே மனைவி கணவன் வீட்டிற்கு செல்வது வழக்கம். ஸ்ரீராமகிருஷ்ணரும் தட்சிணேஸ்வரம் சென்று மீண்டும் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபட்டு வெவ்வேறு வழிகளில் இறைவனை அடையும் முயற்சியில் ஈடுபட்டார். சாரதை ஜெயராம்படியில் வளர்ந்து வந்தாள். தனது தாய்க்கு எல்லாவற்றிலும் உதவி செய்வாள்.
தனது தம்பி தங்கைகளை கவனித்துக் கொள்வாள். மாடுகளுக்கு புல் வெட்டுவது போன்ற பணிகளை அவள் செய்வாள். இவ்வாறு நாட்கள் கடந்தன. இந்த காலகட்டத்தில் அவளுக்கு அதிசய தெய்வீக காட்சிகளும் அனுபவங்களும் கிடைத்தன. சில வேளைகளில் அவளை போன்றே தோற்றமுடைய சமவயது உடைய அதிசய சிறுமி பலிகளில் அவளுக்கு உதவி செய்வாள். அந்த சாரதை கோரை புல் வெட்டுவதற்காக குளத்தில் இறங்கினாள். அந்த அதிசய சிறுமியும் இறங்கினாள். சாரதை ஒரு புல்கட்டை குளக்கரையில் வைத்துவிட்டு வருவதற்குள் அந்த அதிசய சிறுமி இன்னொரு புல்கட்டை எடுத்துக்கொண்டு தயாராக நிற்பாள். வேறு யாராவது வந்தால் மறைந்து விடுவாள். இத்தகைய தெய்வீக காட்சிகள் சாரதை ஒரு சாதாரணமான பெண் அல்ல என நிரூபித்தன. நன்றி. சாரதிக்கு 16வது வயது. அப்போது வங்கத்தில் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. ஜெயராம்பாடி கிராமமும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஏழை எளியோர்கள் உணவின்றி வாடினர். சிலர் ராமச்சந்திரர் வீட்டுக்கு உணவிற்காக வருவார்கள். சாரதியின் தந்தை ஏழையாக இருந்தாலும் தாம் சேமித்து வைத்திருந்த அரிசியை சமைத்து கிச்சடி என்னும் பொங்கலை சமைத்து உணவென்று வந்தவர்களுக்கு உணவளிப்பார். இந்த பரிதாப காட்சியை கண்ட அன்னையின் உள்ளத்திற்குள் கருணை பொங்கியது. பசியில் துடித்து அவர்கள் சாப்பிட அமரும்போது அவள் அந்த சூடான கிச்சடியை விசிறியால் விசிறிய சூடாற்றுவாள். பசியால் துடித்த ஒரு ஏழை பெண் ஒரு நாள் ஓடி வந்து தொட்டியில் மாடுகளுக்காக வைக்கப்பட்ட தவிட்டினை தின்னத் தொடங்கினாள். அன்னை அவளை உள்ளே வந்து கிச்சடி உண்ணுமாறு அழுத்ததை கூட கேட்க முடியாத அளவிற்கு அவளுக்கு பசி இருந்தது. அன்னையின் அந்த பரிதாப காட்சி பிற்காலத்தில் நினைவு கூர்ந்து பசியின் கொடுமையை பொறுத்து கொள்வது எவ்வளவு கடினம் என்று கூறுவார். காலங்கள் உருண்டோடின. 5 வயதில் திருமணமான சாரதை இப்போது இளமங்கையாகிவிட்டாள். இவரது கணவரோ ஆன்மீகத்தில் உயர்ந்து புறவுலகை மறந்து தட்சிணேஸ்வரத்தில் வாழ்ந்து வருகிறார். ஜெயராம்பாடியில் பெண்கள் சாரதை வம்பு பேசுவது சகஜமாகிவிட்டது. அன்னை குளத்திற்கு குளிக்கச் சென்றால் கூட அவளை பார்த்து, ஐயோ பாவம், இவளை போய் அந்த பைத்தியத்திற்கு திருமணம் செய்து விட்டார்களே என்று கேலி செய்வதை போல் பேசுவார்கள். அன்னையின் இதயத்திற்குள் இந்த சொற்கள் அம்பு போல் பாயும். போன முறை அவர் இங்கு வந்தபோது என்னிடம் எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டார். ஆனால் போன முறை அவர் பைத்தியம் இல்லையே, அப்படி இருக்கையில் இது எப்படி சாத்தியமாகிவிட்டது என்று நினைத்து வருந்து கொண்டிருந்தாள். கிராமத்தில் பானுமாமி என்ற ஒரு மூதாட்டி ஒருவரை அன்னைக்கு ஆதரவு கூறுவார். கடைசியில் அன்னை தானே தட்சிணேஸ்வரம் சென்று காண்பதுதான் நல்லது என்று தீர்மானித்தார். 1872ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 60 மைல் தூரத்தில் உள்ள தட்சிணேஸ்வரத்திற்கு செல்ல அன்னையும் அவளுடைய தந்தையான ராமச்சந்திரரும் சில கிராமத்து பெண்களும் புறப்பட்டனர். அந்த காலத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து நடந்தால் மட்டுமே தட்சிணேஸ்வரம் செல்ல முடியும். அப்போது முதலில் வயல்களை கடந்தும் காடுகளை கடந்தும்